ஆல்ப்ஸ் மலை அடிவாரத்தில் உள்ள நாய்க்ஷான் என்கிற மலை தங்குமிடம் இது. பனிச்சறுக்கு புகழ்பெற்ற இந்த இடம் இப்போது வசந்த காலத்தில் மலர்கள் விரிந்து காணப்படுகிறது. சுற்றுலாத்தலம், ஆனால் இப்போது மிக குறைவான சுற்றுலா பயணிகள் தான் இங்கே வந்திருக்கிறார்கள். பனி மூடிய மலை முடிகள் இதை சூழ்ந்திருக்கின்றன. இந்த இடம் ஆல்ப்ஸின் பசுமை கொழிக்கும் பேரழகை அருகில் நின்று பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அளிக்கிறது. ஆஸ்திரியாவில் நிகழ்ந்த இந்திய தத்துவ முகாம் முடிந்த பிறகு இங்கே வந்திருக்கிறோம். இது செலம்சிங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் இருக்கும் மலை பகுதி. ரொம்ப உயரத்தில் இருக்குது. ரோப் காரில் வர வேண்டியிருக்கு. அதுவும் 2 ஸ்டெப்ஸாக வரணும். வந்துட்டே இருக்கிறது ஒரு நீண்ட பயணம் போல இருக்கும். உச்சியில் நல்ல குளிர், பின்னால் பனிமலைகள், ஆல்ப்ஸ் மலைகள். இந்த சூழலில் நண்பர்களை நினைத்து கொண்டு சில வார்த்தைகளை சொல்லலான்னு தோணுச்சு. முதல்ல இந்த இடத்த பதிவு பண்ணணும்னு தோணுச்சு, இங்கே வந்திருக்கிறோம் என்பது. என்னுடைய சின்ன வயசில் உலகம் என்பது ஒரு பெரிய கனவாக இருந்தது. உலகம்ங்கிற வார்த்தையே ஒரு பெரிய கனவு உருவாக்குது. அந்த உலகத்தை எனக்கு பார்க்கறதுக்கு 2 வழிகள் இருந்தன. ஒன்று என்னுடைய கல்லூரி நூலகத்திலையும் அதற்கு முன்னாடி பள்ளி நூலகத்திலையுமே பெரியசாமி தூரன் தொகுத்த கலைக்களஞ்சியம் இருந்தது. கல்லூரி நாட்களில் நான் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவுடைய ஒரு பெரிய வாசகன். அது வழியாக தான் உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் இன்றைக்குள்ள தலைமுறைக்கு ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கி கூகுள் என்னவோ அது அன்னைக்கு என்சைக்ளோபீடியா. ஒவ்வொரு நாளும் கலைக்களஞ்சியத்தை துரப்பி ரேண்டமாக ஏதாவது ஒரு கட்டுரையை படிக்கிறதுங்கிற ஒரு வழக்கம். அதில் வெவ்வேறு நாடுகளை தான் நான் படிப்பேன். ஆஸ்திரியா தலைநகரம் வியன்னாவில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தினுடைய முக்கியத்துவங்கள், இப்படி படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதன் பிறகு 2 பத்திரிகைகள், ஒன்று சோவியத் நாடு, இன்னொன்று ஸ்பான்கிற பத்திரிகை. அப்புறம் கொஞ்சம் காலத்திற்கு பிறகு யுனெஸ்கோ கூரியர்ங்கிற ஒரு பத்திரிகை வந்தது. அது வழியாக உலகம்ங்கிற ஒரு பெரிய கனவு எனக்கு வந்தது. உங்களுக்கு தெரியாது, ஆல்ப்ஸ் மலைகளுடைய ஒரு நல்ல வண்ணப்படம் ஸ்பான் இதழில் வெளியாயிடுச்சு. ஸ்பான் இதழை வாங்குறது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு கல்லூரி ஆசிரியர். அந்த படத்தை கண்ணால் பார்க்கறதுக்காக 5 கிலோமீட்டர் நடந்து போய் அவர் வீட்டில் காத்திருந்து அவருடைய அந்த புத்தகத்தை வாங்கி ஒரு அரை மணி நேரம் ஆல்ப்ஸ் அந்த வண்ண புகைப்படத்தை பார்த்து ரசிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம். அதன் பிறகு மெக்கனாஸ் கோல்டு மாதிரியான திரைப்படங்கள் வருது. அது வழியாக மறுபடியும் உலகம் என்கிற ஒன்று அறிமுகமாகுது. நிலக்காட்சிகள், மலைகள், ஆல்ப்ஸ், ராக்கி மலைத்தொடர்கள், பாடப்புத்தகங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெயரும் உயிர் கொண்டு வர ஆரம்பிக்கும். 1975-76 எல்லாம் வண்ண புகைப்படம் ரொம்ப அரிதானது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சாதாரணமாக நமக்கெல்லாம் வண்ணப்படம் எடுக்க முடியாது. இந்த வெளிநாட்டில் வரக்கூடிய பத்திரிகைகளில் மட்டும்தான் வண்ண புகைப்படம் இருக்கும். குமுதம், விகடன் ஆகியோருடைய அட்டையில் வண்ண புகைப்படம் இருக்கும். அந்த உலக வண்ண புகைப்படங்கள் உருவாக்கிய பெருங்கனவு இன்றைக்கு ஆல்ப்ஸ் நடுவில் நிற்கும் போது கூட அப்படியே நீடிக்கிறது. நண்பர்களே, இப்போ உலகம் திறக்க தொடங்கி இருக்கிறது. நான்லாம் இந்த ஊருக்கு வருவேன், ஆல்ப்ஸ் மலை அடிவாரத்தில் நிற்பேன் என்று எந்த காலத்திலே நினைத்தது கிடையாது. ஆனால் தொடர்ந்து இப்போ வருஷத்துக்கு 2-3 உலக பயணங்களை பண்ணிட்டு இருக்கேன். ஜப்பான், ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்த பக்கம் கனடா, அமெரிக்கா வரைக்கும் குளோபையே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பு இப்போதான். உண்மையில் பண மதிப்பின் அடிப்படையில் பார்த்தா 1980களில் திருவனந்தபுரத்திலிருந்து டெல்லிக்கு செல்லக்கூடிய விமான கட்டணம் தான் இன்றைக்கு திருவனந்தபுரத்திலிருந்து இங்கே சூரிக் வரைக்கும் வர்றதுக்கு செலவாகுதுன்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்பட மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்குமான செலவுகள் குறைந்திருக்கு. பயணத்திற்கான வாய்ப்புகள் பெருகி இருக்கு. வேறு நாடுகளுக்கு நம்ம இன்றைக்கு போக முடியுது. இன்றைக்கு உலகத்தை நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. உலகம் என்பதை உணர்வது என்பது ஒரு பெரிய வரம். பார்ப்பது மட்டும் இல்லை,
சுற்றுலா பயணியா போய் வேடிக்கை பார்ப்பதல்ல, உணர்வது. அந்த உணர்வதற்கு 2 வகையான மனப்பயிற்சி தேவை. ஒன்று, அந்த நாட்டின் இலக்கியங்கள், கலைகள் பற்றிய அறிமுகம் தேவை. உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷனிஸ் ஓவியம் பற்றின ஒரு அறிமுகம் இருக்கும் என்றால் இந்த மலை வேறொரு இடத்துக்கு போயிடும். உங்களுக்கு ஜெர்மானிய இலக்கியம் பற்றி, தாமஸ் மன் பற்றி, கதை பற்றி எல்லாம் தெரியும் என்றால் இந்த நிலமே வேறொரு அழகை கொடுக்கும். அந்த பழக்கம் இல்லாமல் சிறுமை இங்கே வந்து ஏதாவது பப்பில் தண்ணி அடிச்சுட்டு ஒரு புகைப்படத்தை எடுத்துட்டு திரும்பி வரதான் நாம் பண்ணிட்டு இருக்கோம். உலகத்தை இலக்கியம் வழியாக, கலை வழியாக அறிமுகம் செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதன் வழியாக இங்கே வந்து நேரில் பாய்ப்பது என்பது இன்னும் பெரிய ஒரு பரத்தல். அதற்கப்பால் கொஞ்சம் தத்துவம் தெரியும் என்றால், இந்த மண் என்ன தத்துவத்தை விளைவித்தது என்று தெரியும் என்றால், இந்த மலையே அர்த்தம் மாறிவிடுகிறது. இயற்கையை பற்றி ஷோபனவர் என்ன சொன்னார் என்று தெரிந்து கொள்ள ஒருவன் இந்த மலையை ஒரு பெரிய ஆன்மீக அனுபவமாக அடைய முடியும். தொடர்ந்து இந்தியாவில் நாங்கள் வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கும் போது இந்த வகுப்புகள் எல்லாமே உலகத்தை தான் திறந்து காட்டி கொண்டிருக்கிறோம். உலக சிந்தனை, உலக இசை, உலக ஓவியங்கள், அதன் வழியாக உலகத்தை பார்க்கக்கூடிய கண்ணை திறந்து கொடுக்கிறோம். அந்த கண் திறந்தால் அதன் பிறகு இந்த காட்சி திறப்பது மிக எளிது. எதுக்காக இலக்கியம் படிக்கணும் என்று கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இலக்கியம் படிக்கலைன்னா கண் இல்லாம இந்த மாதிரியான மகத்தான காட்சிகள் வந்து நிற்கிறது போல தான். உங்களுக்கு இருப்பது வெறும் ஊனக்கண், அது பார்க்கறது வெறும் காட்சியை மட்டும்தான். அகக்கண் திறக்கணும்னா அதற்கு இலக்கியம் தேவைப்படுகிறது. இலக்கியம் தான் ஓவியத்துக்கு அவங்க கொண்டு போகும். ஓவியம் இலக்கியம் ஒன்று சம்பந்தப்பட்டவை. ரில்கேயுடைய கவிதையும் இம்ப்ரெஷனிஸ்டிக் ஓவியம் ஒன்று இணையும் என்று அதை பார்த்து நிற்கும்போது சைதன்யா சொன்னான். அந்த மாதிரியான ஒரு அனுபவமாக நாம் ஒரு பண்பாட்டை புரிந்து கொள்ளும் போது தான் நமக்கு இந்த மலைகள் பெரும் அர்த்தத்தை கொடுக்கின்றன. யோசித்து பாருங்க, சைவ சிந்தனையில் உங்களுக்கு அறிமுகம் இருந்தா, திருமறைகளில் ஒரு பயிற்சி இருந்தா, இந்துஸ்தானி சங்கீதம் உங்களுக்கு அறிமுகம் இருந்தா, இமயமலை எவ்வளவு பெரிய அர்த்தம் கொண்டதாக மாறுகிறது. இமயமலையும் பார்த்து நீங்கள் அடையக்கூடிய அந்த மெய் சிலிர்ப்ப இந்த அறிமுகம் எதுவுமே இல்லாமல் சும்மா ஒரு சுற்றுலா பயணியாக போய் நின்று பார்த்தா உங்களுக்கு வருமா? வராது தானே. அதே தான் நான் சொல்கிறேன். அப்போ ஜெர்மானிய பண்பாடையோ, அமெரிக்க பண்பாடையோ, அல்லது ஜப்பானிய பண்பாடையோ அந்த இலக்கியம் வழியாக, கலை வழியாக சென்று அடைவது தான் மெய்யான பயணமாக இருக்க முடியும். இந்த ஆல்ப்ஸ் மலை இந்த அடிவாரத்தில் நான் நின்று இருக்கும்போது ஒரு சின்ன தொடக்கமாக என்னுடைய இளமை பருவத்தில் நான் அடைந்த அந்த அந்த பயணத்துடைய தொடக்கத்தை ஒரு சின்ன ஸ்ட்ரீம் மாதிரி அது தொடங்குது. ஒரு ஆவல் கைகள் நடுங்க நூலகத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கிட்ட கெஞ்சி பெரியசாமி தோருடைய கலைக்களஞ்சியங்களை வாங்கி வியன்னா என்பதை படிக்கக்கூடிய அந்த சிறுவன் தான் வியன்னாவில் இங்கே வந்து நின்று இந்த ஆல்ப்ஸ் மலை அடிவாரத்தில் நின்றுருக்கேன். அங்கிருந்து வந்த பயணம் என்பதனால்தான் இந்த மலை இவ்வளவு பேரழகு கொண்டதாக மாறுகிறது. அத்தகைய ஒரு பயணம், ஒரு கலாச்சார பயணம், அகப்பயணம், உலகம் நோக்கி விரியக்கூடிய ஒரு மகத்தான பயணம் இந்த தலைமுறையில் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு மாணவரை நோக்கியும் எங்களுடைய முழுமை அறிவு அமைப்பு அந்த அறைகூவலை தான் முன்வைக்குது. ஏவி மணி என்ற ஓவிய வகுப்பு ஒருவரை வரவழைக்கிறோம்னா உலகம் என்று இருக்கு தம்பி, அது நோக்கி திறக்கக்கூடிய ஒரு கண்ணை அடைந்து கொள் என்று தான் அவன்கிட்ட சொல்கிறோம். அஜித் நடத்தக்கூடிய வாக்குனர் இசைக்குள்ள ஒருவரை வரவழைக்கிறோம்னா எங்களுடைய நோக்கம் அதுதான். உங்கள் ஒவ்வொருவரையும் உலகம் நோக்கி விரிவதற்கான ஒரு அழைப்பை விடுக்கிறேன். நன்றி.